தயங்காதே. பள்ளி ஆண்டு விழா நடைபெற இருந்தது. முதலில் மாணவர்களுக்கான விளையாட்டுப் போட்டி நடைபெற இருந்தது. 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இடையேயான ஓட்டப்பந்தயம் அறிவிக்கப்பட்டது. வேணி முதல் ஆளாக தன் பெயரை கொடுத்தாள். வள்ளியிடம் தயக்கம் மேலோங்கியது. வேணி வற்புறுத்தலவே வள்ளியும் தன் பெயரை கொடுத்தாள். ஓட்டப்பந்தயம் நடந்தது. வேணி முதல் பரிசையும் பெற்றாள். வள்ளியோ தோற்றுப்போனாள். வேணியிடம் சண்டையும் போட்டாள். நான் தான் தயங்கினேனே, உன்னால் தான் கலந்துக்கிட்டேன், தோற்று போயிட்டேன் என்று குற்றப்பத்திரம் வாசித்தாள். வேணி புன்னகையுடன், நீ தோற்றதற்கு நான் காரணம் அல்ல, உன்னோட தயக்கம்தான் காரணம் என்றாள். நீ என்ன சொல்ற? வள்ளி, அடுத்த போட்டியில் நீ தயங்காமல் உன்னோட பெயரை கொடுத்து பாரு, பிறகு போட்டியில் கலந்துக்க, நிச்சயம் வெற்றி பெறுவாய் என்றாள். அடுத்ததாக ஈட்டி எறியும் போட்டி. வள்ளியும் தயங்காமல் முதல் ஆளாக தன் பெயரை கொடுத்தாள். முதல் பரிசையும் பெற்றாள். வேணியிடம் ஒப்புக்கொண்டாள் வள்ளி. வேணி, நீ சொன்னது உண்மைதான், தயங்குவதால் தான் என்றுமே வெற்றியை பெற முடியாது என்றாள் வள்ளி. நீதி, தயக்கம் வெற்றிக்கான தடைக்கல்லாகும். எனவே எதிலும் தயங்காதீர்கள். முயற்சி உடையார் இகழ்ச்சியடையார். நன்றி.